நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது தமிழ் மிஸ்டார். ஒயிட் இல்லைனா எந்த பார்த்து டூக் மேன்ஷன் எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். இல்லையா ஏந்து பார்க்கும்போது நோவா வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கான். இல்லையா கேட்குறான், நமக்குள்ளே எதாவது நடந்துச்சா? நோவா சொல்கிறான், ஆமாம் நடந்துச்சு, நீ தானே கெஞ்சி கேட்ட. இல்லையாண்ணா நோவா கிட்டே இருந்து எஸ்கேப் ஆகி கதவு கிட்டே போயிட்டா. நோவா சொல்கிறான், இல்லையா நில்லு. இல்லையா கதவு திறந்தோடனே ஆடம் அங்கே இருக்கான். இல்லையா ஆடம் கிட்டே சொல்கிறா, இது எஸ்கேப் ஆகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு. நோவா சொல்கிறான், அவளை பிடிச்சி இங்கே கொண்டு வா. ரில்லியனா பேச்சு கேட்டு ரில்லியனாவும் எஸ்கேப் ஆகிட்டாங்க ஜன்னல் வழியா. ஜன்னல்கிட்ட ஓடி வந்து பார்க்குறான், அங்கே யாருமே இல்லை. இல்லை சொல்கிறான், கீர்த்தி இங்கே வந்திருக்காரு, நீங்கள் வந்து பாருங்கள் அவரை. அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, ரில்லியனாவை கிட்னாப் பண்ணிட்டாங்க. இல்லை சொல்கிறாரு, உங்கள் மாளிகையிலே கிட்னாப் பண்ணிட்டாங்களா? அதுவும் இல்லாமல் நாளைக்கு வேறு என்கேஜ்மெண்ட் செரிமனி வேறு இருக்குது உங்கள் 2 பேருக்கும். யார் கிட்னாப் பண்ணான்னு அந்த பட்லர் கேட்கும் போது சொல்கிறான், அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பட்லருக்கு சொன்னோன்னே பட்லருக்கே தெரிஞ்சு போச்சு அது வேற இல்லை, ஆடம் டெய்லர் தான்ட்டு. இல்லையானாவும் ஆடமும் ஒரு இடத்துல மறைஞ்சி இருக்காங்க. இல்லையா கேட்குறா, நம்ம ஏன் டவுனுக்கு போகக்கூடாது? ஆடம் முடியாதுன்னு தலையாட்டுறான். இல்லையா அட்லீஸ்ட் நான் குளிக்கவாது செய்யலாமா, நான் நேற்றுலேருந்து குளிக்கவே இல்லை. ஆடம் அதுக்கு ஒத்துக்கிறான். இல்லையா நான் போய் குளிச்சுட்டு வரா ரகசியமாக. இதுவும் எங்கே வேலைக்காரி பாத்ரூமில் செல்ஃபில் வேலைக்காரியோட ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, அதை தூக்கி இல்லையா போட்டுக்கிறா. இல்லை நான் சொல்கிறேன் ஆடம் கிட்ட, நான் வேலைக்காரி மாதிரி இருக்கேனா இப்போ? மாஸ்டர் நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லி வேலைக்காரி மாதிரியே சொல்கிறா இல்லையானா. ஆடம் அதுக்கு ஒத்துக்கிறான். இல்லை நான் போயிட்டு சாப்பாடு கொண்டு வரதுக்காக கிச்சனுக்கு போகிறா. சமையல்காரங்க இருக்காங்க, அவங்க டியூக்கு ஃபியூச்சர் ஒய்ஃபை பற்றி பேசின்னு இருக்கிறாங்க. இல்லைனா சாப்பாடு கூட எடுக்கும் போது மாட்டிக்கிட்டா. இங்கே இருக்க 2 சமையல்காரங்களும் கேட்குறாங்க நீ யாருன்னு சொல்லி. ஒரு சமையல்காரன் சொல்கிறான், ஒருவேளை புது ஆளாக இருப்பாரோ. நான் சொல்கிறேன், ஆமாம் நான் புது ஆள் தான். இன்னொரு சமையல்காரன் சொல்கிறேன், நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை நான் சொல்கிறேன், டியூக்கோட ஃபியூச்சர் ஒய்ஃபுக்கு பசிக்குதான், அவங்களுக்காக தான் நான் சாப்பாடு கொண்டு போயிருக்கேன்னு சொல்லும்போது சமையல்காரன் சொல்கிறான், டியூக்கோட ஃபியூச்சர் ஒய்ஃபை கண்டுபிடிச்சிட்டாங்களா? இது ரொம்ப நல்ல விஷயம், நானே அவங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருக்கேன், பிரேக்ஃபாஸ்ட்டே எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. இல்லைனாவும் ஆடமும் ரகசியமான இடத்துல போயிட்டு சாப்பிட்றாங்க அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை. இல்லையா நான் நினைக்கிறேன், நோவை ஃபேஸ் பண்ண எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், நோவாவும் மற்றவங்களும் என்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆடம் ரில்லியனாவை லைப்ரரியில் விட்டு அவன் கிளம்புறான். லைப்ரரியில் ரில்லியனா புக்கு எடுக்கலான்னு போகும்போது தேடுற புக்கு மேலே இருக்குது. நான் வேலை எடுக்கவே முடியல. ஒருத்தர் வந்து எடுத்து கொடுக்குறாரு, அவர் பேர் தான் கீத்து. கீத்து வந்து நோவாவோட ரைட் ஹேண்ட் மேனு. இந்த புக்காக நீங்கள் தேடுறதுன்னு சொல்லும் போது ரில்லியனா ஆமாம் சொல்கிறான். கீத்து சொல்கிறான், இந்த புக்கோட லாங்குவேஜ் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, இந்த லாங்குவேஜ் பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லும் போது ரில்லியனா தெரியும்னு சொல்கிறா. கீத்து சொல்கிறான், உங்களுக்கு யார் இந்த லாங்குவேஜை கற்றுக் கொடுத்ததுன்னு கேட்குறான். இல்லைனால நானே தான் கற்றுக்கினேன்னு சொல்கிறான். நீங்கள் அகாடமியில் படிச்சிருக்க வேண்டியவங்க, இப்படி இங்கே வேலைக்காரியாக இருக்கீங்களே. நோவா கண்டுபிடிச்சிட்டான் ரில்லியனாவை. நோவா சொல்கிறான், நீ மார்வேஷத்தில் இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சுவேன் ரில்லியனா. நோவா லில்லியனா கிட்டே வரான். லில்லியனா சொல்கிறா, பருவன் நீ என்கிட்ட வராத, என்னை கேட்காம நீ எதுக்கு என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட? நோவா சொல்கிறான், நான் உன்கிட்ட தப்பாக நடந்துக்கவே இல்லை, நான் உன்கிட்ட போய் சொன்னேன், நான் உன்கிட்ட விளையாடினேன் அவ்வளோதான். முதல் முறையாக மன்னிப்பு கேட்குறான் ரில்லியனா கிட்ட. கேட்ட ரில்லியனால இனிமேல் என்கிட்ட விளையாடுற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறா. ரில்லியனா கையை பிடிச்சிட்டு விட மாட்டான். சொல்கிறான், என்னை நீ உண்மையிலே மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் நான் உன்னை விடுவேன். ரில்லியனாக்கு வேறு வழி தெரியல, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டா. அவள் கையை விட்டோடனே ரில்லியனா எஸ்கேப் ஆயிட்டா. இங்கே இருக்க கீர்த்தி யோசிக்கிறான், இவங்க 2 பேரும் கான்ட்ராக்டில் தானே ஒன்றா இருக்காம நடிக்கிறாங்கன்னு நான் நினச்சேன். இங்கே பார்த்ததுக்கப்புறம் இவங்க 2 பேரும் உண்மையிலே லவ் பண்ணுறாங்க மாதிரி இருக்குது. சொல்கிறான், கீர்த்தி எப்படா வந்த? கீர்த்தி நினைக்கிறான், இப்போ தான் நான் இங்கே இருக்கேன்னு தெரியுதா? கிட்னாப் பண்ணாங்களே ரில்லியனாவை, அந்த நியூஸை கேட்டு இப்போ தான் அவங்க அப்பா அம்மா பதறடிச்சு ஓடி வராங்க. சொல்கிறான், கவலைப்படாதீங்க, ஃப்ரான்சிஸையும் ஜாக்கையும் அவங்க 2 பேரையும் ஜெயிலில் போட்டு அடைச்சிட்டோம், அவங்களால இனிமேல் உங்கள் பொண்ணுக்கு ஆபத்து இல்லை. ரில்லியனா அம்மா கேட்குறாங்க, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் என்கேஜ்மெண்ட் செரமனி நடக்குமா? இல்லை கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் ரில்லியனா டீ குடிக்கும் போது வரா, அவள் பேர் தான் மேரி. துணி தைக்கிறதுல கெத்திக்காரி, அதுவும் கல்யாண பொண்ணுங்க ட்ரெஸ்ஸு தைக்கிறதுல ரொம்ப கெத்திக்காரி. மேரி சொல்கிறா, என்ன முழிச்சிக்கிட்டு இருக்க ரில்லியனா, வந்து ட்ரெஸ்ஸை மாற்று. ரில்லியனா என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ்ஸை போட்டதுக்கு அப்புறம் என்கேஜ்மெண்ட் செரமனி நடக்குது. ரில்லியனாவும் ஒரு வண்டியில் போயிட்டுருக்காங்க. இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே ஆரவாரமாக சந்தோஷமாக கத்துறாங்க. ரில்லியனா யோசிக்கிறா, அந்த ஃப்ரான்சிஸோ ஜாக்கோ இனிமேல் என் வழியில் வரமாட்டாங்க, என்கேஜ்மெண்ட்டை நான் நிறுத்திடலாமான்னு யோசிக்கிறா. சில என்கேஜ்மெண்ட் செரமனி முடிஞ்சிச்சு. இல்லைனா அவள் ரூமில் நிம்மதியாக தூங்கினுக்கிறா. இல்லைனா ஏந்துக்கும் போது அவள் போட்டில் இருக்கா. இல்லைனால நான் எங்கே இருக்கேன்னு கேட்கும் போது நோவா சொல்கிறான், நம்ம 2 பேரும் டேட்டுக்கு வந்திருக்கோம். இல்லைனா நோவா கிட்ட சொல்கிறா, நான் அவங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசி ஆகணும். நோவால எனக்கு புரியுது, நம்ம டீல் போட்ட மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன், நான் இனிமேல் உனக்கு தேவையில்லைல்ல.
இல்லையா நான் ஒன்றும் அவ்வளோ மோசமானவெல்லாம் இல்லை. நோவா சொல்கிறான், நீ என்ன எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கோ, ஆனால் எனக்கு நீ வேணும். இல்லையா சொல்கிறா, நீ ஷியூராக தான் சொல்கிறியா? இல்லையா நான் கேட்குறான், என்னைக்காவது நீ லவ் பண்ணியிருக்கியா? நோவா சொல்கிறான், நான் லவ் பண்ணக்கூடாது. இல்லையா நான் கேட்குறான், ஏன்? நோவா சொல்கிறான், நான் ஒரு டியூக் இல்லை, டியூக்குக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. இல்லையா நான் சொல்கிறேன், நீ ஒரு நாள் லவ் பண்ணுவ எனக்கு தெரியும், அந்த நாள் வரும் சீக்கிரமே அப்படின்னு சொன்னோன்னே நோவா வந்து லில்லியனாவை தொட வரான். அதுக்குள்ளே லில்லியனா ஏந்து நின்று அங்கே பார்க்குறா. லில்லியனா சொல்கிறா, அவன் வந்துட்டான்னு சொல்லி. நோவால யார் வந்துட்டான்னு சொல்கிற? இல்லையா நாவலோட ஹீரோயினி பியட்ரஸ் வந்துட்டா, அதோட எபிசோட் முடியுது. இந்த வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.